தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருநாட்டில் இந்திய விடுதலைக்காக முதலில் வாளை உயர்த்தி வெள்ளையனே வெளியேறு, உனக்கு ஒரு நெல்மணியை கூட கப்பமாக கட்ட முடியாது என வீர முழக்கங்களை முன்வைத்த நமது வீர பெரும்பாட்டன் காத்தப்ப பூலித்தேவன் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய பெரும்புகளை போற்றி வணங்குவோம். அவர்களை பற்றியான சிறப்பு செய்திகளை இந்நாளில் தெரிந்து கொள்வோம். அதாவது 1750 முதல் 1767 வரை ஏறக்குறைய 17 ஆண்டுகள் இந்திய பெருநாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மான மரத்தமிழன் நமது வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன். அவர் போரிட்ட போர்க்களங்கள் திருச்சி, களக்காடு, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலி, நெற்கட்டான் செவல், வாசுதேவன் நல்லூர் என 12 போர்களை போரிட்டவர் நமது வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன். அவர்களுடன் இணைந்து 14 போர்ப்படை தளபதிகள் போரிட்டார்கள். அவர்களுடைய பெயரையும் இந்நாளில் தெரிந்து கொள்வோம். அதாவது நமக்கு தெரிந்தது எல்லாம் பூலித்தேவனுடைய தளபதிகள் ஒண்டி வீரன் மற்றும் வெண்ணி காலாடி அப்படின்னு தான் நமக்கு இன்று வரை தெரியும். அவருடன் இணைந்து மொத்தம் 14 பேர் போரிட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. அவருடைய பெயரையும் இந்நாளில் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது நரசிங்கத்தேவன், வீர ராம பாண்டிய தேவன், கரடி மடத்தேவன், கற்றுமுடைய தேவன், பூச்சாண்டி மடத்தேவன், பூலியத்தேவன், சூடாமணி தேவன், சித்தாறு பூச்சாண்டி தேவன், சங்கரத்தேவன், நாராயணத்தேவன், உத்திரத்தேவன் என 14 போர்ப்படை தளபதிகள் இணைந்து இந்த இந்திய விடுதலைக்காக 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார்கள். பிறகு இவர்களுடைய போர் தந்திரம் என்னவென்றால், கடைசியாக நடைபெற்ற அந்த வாசுதேவன் நல்லூர் கோட்டை போரில் பீரங்கி குண்டுகள் கோட்டையை துளைத்த பொழுது கோட்டையை அடைப்பதற்காக வக்கீல் மற்றும் களிமண்ணை வைத்து அடைத்தார்கள். ஆனால் அடைக்க முடியவில்லை. அந்த ஓட்டையை தனது மார்பகங்களால் மான மர வீரர்கள் தனது மார்பகங்களால் அடைத்த வரலாற்று சான்றிதழ் இந்த மன்னனுக்கே சாரும் என்பது வரலாற்று உண்மை. இவ்வளவு பெரிய வரலாற்றுகளை நிறைந்த நமது வீர தமிழ் மன்னர்களை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வோம். நமது அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவோம். அவருடைய வீரத்தை நாமும் பறைசாற்றுவோம். நன்றி, வணக்கம். ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.